உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உனக்காக தான் நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுட்டு நீ கீழே வந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்க ரிஷி? உன்னோட சாய்ஸ் எனக்கு பிடிக்கல. எனக்கு உன்னையே பிடிக்கல. அப்புறம் எப்படி உன்னோட சாய்ஸ்? இவனுக்கு என்னதான் ஆச்சு? அன்னைக்கு போனை தண்ணில தூக்கி போட்டான், துணி எடுத்து கொடுத்தா அதை ஷூவால மிதிக்கிறான். அவனோட எல்லா துணிகளும் ட்ரை கிளீனிங்க்கு போயிருக்கு. அதனாலதான் நான் இதை எடுத்து வச்சேன். இப்ப அவன் வேற என்னத்தை போட்டுப்பான்? அவன் என்ன வேணாலும் போடட்டும், எனக்கு என்ன. பின்னாடி அஹானாவோட ஆல்பம் பார்க்கும் போதெல்லாம் அழப்போறான். அட கடவுளே, வந்ததே வேற வேலைக்கு. இந்த ரிஷியால அதையும் மறந்து நான் போயிட்டேன். இங்க வச்சுட்டு போன அன்னைக்கே நான் சொல்லிருந்தேனே. அவாய்ட் பண்றீங்க? உன்னையா? இல்ல, ஒரு டாபிக்க பத்தி பேசாம நீ மறுக்கறல்ல, அது சொன்ன. எஸ்கேப் ஆகுறியே, இப்போ அது பேசலாமா? உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வர போகுது. ரிஷி அப்பாவாக போறாரு, லட்சுமி அம்மாவாக போறாங்க. இது எப்படி ஆச்சு? இது எப்படி இருந்துச்சு? எனக்கு என்ன தெரியும்? ஏன் என்கிட்ட கேக்குற? என்ன நீ தான் உடைச்சிருப்ப, அதுவும் வேணும்னே. நான் எதுக்காக அதை உடைக்கணும்? ஏன்னா நீ எனக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிற. நீ கொடுக்கறத நான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுற. அது உன் சாய்ஸ்ல. இப்ப கார்ட்டூன் மாதிரி வீட்டுக்குள்ளே சுத்த சொல்றியா? உனக்கு அப்படி தோணுதா? எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாரும் உன்ன மாதிரி பைத்தியம் கிடையாது. நானும் பைத்தியம். என்னது பைத்தியமா? நான் பைத்தியம் கிடையாது. நான் பைத்தியம் இல்ல. முதல்ல என்ன நீ பைத்தியம் நினைக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். நீ செய்யறது, நீ பண்றது எல்லாம் தெரியும். உண்மையிலேயே என்கிட்ட உன்னோட அர்த்தம் இல்லாத பேச்ச கேட்கறதுக்கு டைமே இல்ல. கேக்கிட்ட மட்டும் டைம் இருக்கு பாரு. லட்சுமி, 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 நான் சொல்றத கேளு. எனக்கு உன் பேச்ச கேட்கறதுக்கு டைம் இல்ல. முடியாதுன்னு சொல்ல முடியாது, சொல்றத கேட்டுதான் ஆகணும். என் கூட வா. என்ன ரிஷி? ரிஷி, முதல்ல என் கையை விடு. நான் தான் சொன்னேன்ல, வீட்ல எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், பையன் வீட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க. நீ பாட்டுக்கு பேசி தொல்லை கொடுத்துட்டே இருக்க. அப்ப நீயே இது சரி பண்ணி கொடு. வா. நான் ஒண்ணு இது எதுவும் பண்ணல. நீ தான் எல்லாத்தையும் பண்ணிருக்க. அண்ட் உனக்கு தைக்க தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. கம் ஆன், பண்ணு. ஏய் ஹலோ, எனக்கு ஷர்ட் ஃபுல்லாவே தைக்க தெரியும். நான் ஒரு எக்ஸ்பர்ட். அப்படியே? நீ முதல்ல இதை சரி பண்ணு, அப்புறம் மத்தத பார்க்கலாம். நல்லா யோசிச்சு சொல்லு. முதல்ல ஊசி நூலை குடுக்கணும். அப்புறம் கழுத்துக்கு இவ்ளோ பக்கத்துல இருக்குன்னா தைக்கிற ஊசி உன் கழுத்துல பட்டுச்சுன்னா அதுக்கு நீ என்ன சொல்ல? அப்புறம் நீ என்ன எக்ஸ்பர்ட்? முதல்ல நீ தச்சி காட்டு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ன பாக்குற? இப்ப மட்டும் உனக்கு கீழே போக லேட் ஆகும். எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன? இந்த ஊசி உடம்ப குத்திரக்கூடாதுன்னு சொன்ன. Don't smile. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.